Anna's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் சித்தப்பா. ஆனா வெங்கடுவை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தான் அம்மா கொஞ்சம் சிரமமா இருக்கும். இவன் வேற சின்ன குழந்தை பாருங்கோ, எங்கே போயிடுவான். மதுரைக்கு போனோம். ஏதோ தான் போன போக்கில் வாழ்க்கை போயின்னு இருந்தது. ஸ்கூலுக்கு போவேன், கோவிலுக்கு போவேன், விளையாடுவேன், பெரிய புராணம் படிப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் ஒரு பெரியவர் ஆத்துக்கு வந்தார். நானும் சமீப காலமா பார்த்துட்டு இருக்கேன். எதையோ தொலைச்சா மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். விளையாடவும் போறதில்ல, படிப்புலையும் கவனம் இல்லை.
இப்படி இருந்தா வாழ்க்கையில எப்படிடா முன்னேற முடியும்? மனசுல என்ன ஞானி நினைப்பா? நான்கிற எண்ணம் இல்லாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த நானே இல்லாம பண்ணணும். எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போக வேண்டியதானே? எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போக வேண்டியதானே? நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு அவருடைய உத்தரவின்படி வீட்டை விட்டு கிளம்பி விட்டேன். ஏன் சித்தப்பா, தகப்பனார் காலமாயி வருஷ கணக்காச்சு, அவருடைய உத்தரவின்படினா புரியல சித்தப்பா எனக்கு. இதுதான் பகவான் தான் கைப்பட எழுதி வச்ச கடுதாசியோட நகல். என் தகப்பனாரை தேடிக்கொண்டு அவருடைய உத்தரவின்படி இவ்விடத்தை விட்டு கிளம்பிவிட்டேன். இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது. ஆகையால் இந்த காரியத்திற்கு ஒருவரும் விசனப்பட வேண்டாம். இதை பார்ப்பதற்காக பணமும் செலவு செய்ய வேண்டாம். உன் சம்பளத்தை இன்னும் செலுத்தவில்லை. ரூபாய் 2 இதோடு இருக்கிறது. இப்படிக்கு ஏதோ கோவத்துல எழுதி வச்சுட்டு போனதா பகவானுடைய சித்தப்பா நினைச்சிட்டு இருந்தார். அதான் பகவானுடைய அந்த உயர்ந்த தத்துவம் அப்பா அவங்களுக்கு பிடிபடல. என் தகப்பனாரை தேடிக்கொண்டு அவரின் உத்தரவின்படி, அதாவது திருவண்ணாமலையிலேந்து எனக்கு அழைப்பு வந்துடுச்சு. இனிமேல் அதுதான் என்னுடைய வாசஸ்தலம். நான் யார் அப்படிங்கிறதுக்கு எனக்கு விடை கிடைச்சிருச்சு. அப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவத்தை உணர்த்தின கடுதாசி அது. இப்படிக்கு அப்படின்னு வெறும்ன விட்டுட்டார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த சரீரத்துக்கு தான் பேர் உண்டு, ஆத்மாக்கு பேரு கிடையாதுன்னு சொல்லாம சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. மதுரையிலேந்து கிளம்பினவரு திண்டிவனத்துக்கு ரயில்ல போனாரு. அதை தொடர்ந்து பல சுவாரஸ்யமான சம்பவங்கள். ஹலோ டாக்டர் ஆனந்த், குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? நான் ரமணி பேசுறேன். இல்ல நான் வித்யாவோட ஹஸ்பண்ட் ரமணி. ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கேன்? ஹோப் யூ ஆர் வெரி பிஸி வித் தி ஆஷ்ரம் ஒர்க். ரீசெண்டாக கூட நாங்கள் யூஎஸ்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னா.
வித்யாரமணி, வித்யாரமணி. ஆ நாங்கள் எல்லாருமே பகவான் சிந்தன்லேயே இருக்கோம். ஆ என் பிரதர்லாம் கூட யூஎஸ்லேருந்து வந்திருக்கார், ஹரிஷ். Soup is getting ready. I'm waiting for that. அம்மா அம்மா இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்குடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? Waiting for soup. ஜுக்லுக்கும் கார்த்திக்கும் டொமேட்டோ சூப்புனா உசுறு, அதான் பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு உசுறு சரி, ஆனா உன் உசுறு என்ன ஆறுது? முந்தா நாள் அவ்வளோ முடியாம படுத்துட்டு இருந்த, இன்னைக்கு அடுப்படையில அதுவும் புகைக்கு முன்னாடி. நோ நோ நோ, முதல்ல இங்கேருந்து வா. உடம்பு என்னத்துக்கு ஆறுது? நான் பாத்துக்கிறேன், இல்ல வித்யாமணி பாத்துப்பா இத. இருடி, ஒரு நிமிஷம் கேஸ் அணைச்சுட்டு வரேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வந்துட்டா சமையல் பண்றேன்னு. எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லடி. அப்பா பாட்டி சூப்பு பண்ணி தரையான்னு குழந்தை ஆசையா கேட்டான், அதான் தயார் பண்ணிட்டு இருந்தேன். சரி இருக்கட்டுமே, அதுக்காக உடம்பு ஏன் இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? நீ முதல்ல இங்கேருந்து வா. இது பாரு ஆர்த்தி, இதெல்லாம் ரொம்ப சகஜம். என்ன சொன்னாலும் அம்மா கேட்க மாட்டா. வயசானவாளே இப்படிதான். உடம்புல கொஞ்சம் தெம்பு வந்துட்டாலே பழையபடி இழுத்து போட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பா. கேட்டா கை கால் அசைச்சா தான் உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லுவா. அஃப்கோர்ஸ் தட்ஸ் ட்ரூ, பட் உடம்பு கொஞ்சம் பெட்டரானதுக்கு அப்புறம் பண்ணலாமே. ஆர்த்தி, ஃபர்ஸ்ட் திங் நீ இங்க நிக்காத. நீ யூஎஸ்ல இருந்து வந்திருக்க. இந்த புகை உனக்கு ஒத்துக்குமோ ஒத்துக்காதோ, நீ போய் ஹால்ல இரு, நான் பாத்துக்கிறேன். பாட்டி நீங்களும் போங்கோ. அப்பா பாட்டி, டொமேட்டோ சூப் அரோமா சூப்பரா இருக்கு. அரோமையே சூப்பரா இருக்காது, மெனக்கெட்டது பாட்டி தானே. போடா அங்க போ. தேவலாம திட்டுற. ஆமா, we are all very keen to visit ashram tomorrow. ஆமா, நாளைக்கு வரலான்னு இருக்கோம். ஆ ஆ Tiruvannamalai. Sri Ramanaswaram. Chennai. அப்படியா? ஆ ஆ ஆ டாக்டர் ஆனந்த், I'll get back to you on this. Bye. என்ன ஹரிஷ், வாட் a surprise. வேஷில் இருக்க, வேட்டி கட்டி கூட தெரியுமா உனக்கு? Oh yes, I would like to follow your dress code, customs, practices, etc. USல practice பண்ணிட்டேன். Because Aarti told me that in some temples you're allowed to wear only vesties. ஆமா, கரெக்ட் தானே. அது ஒவ்வொரு இடத்துக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு, அதை மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? ஆனா சில சமயம் சில பேர் வேணும்னே கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணணும்னு they deliberately violate the discipline. சரி, அதெல்லாம் இப்ப எதுக்கு விட. என்ன ஐபேட்ல அவ்வளவு மும்முரமா என்ன பார்த்துட்டு இருக்க? இங்கிருந்து ரமணாசிரமம் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஆல்சோ how long will it take to reach there? அது என்கிட்ட நானே சொல்லுவேன். இட்ஸ் 196 kilometers and 4.5 hours from here. Oh, you also seem to be knowing everything. இந்த ஆத்துல ரமணரை பத்தி எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். Except Ashwini. Anyway, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரமணாசம் போகணும். Of course, Aarti told me that அம்மாக்கு உடம்பு சரியில்லாதனால the trip got postponed. அம்மாக்கு உடம்பு முடியலன்னு உங்ககிட்ட சொன்னேன், ஆனா உங்களோட ட்ரீம் பத்தி இவாள்கிட்ட யார்கிட்டயும் சொல்லல. ஹரீஷோட கனவுல பகவான் பிரத்யக்ஷமா வந்தாராம்.
நாட் ஓன்லி தட், திருச்சுழியில ஒரு பிறந்த குழந்தையா அவருக்கு தெரிஞ்சாராம். ஹலோ, ஸ்வேதா. யா தோ கிளம்பிட்டே இருக்கேன். அத்தை, ஆக்சுவலா நம்ம மனசு எதை ஆழமா நினைச்சுட்டு இருக்கோ அதுதான் கனவா வரும்னு சொல்லுவா. அத்திம்பேர் ரமணரை பத்தியும் ரமணாசிரமத்துக்கு போகணும்னு சதா நினைச்சுட்டு இருக்கிறதுனால அதோட பிரதிபலிப்பு தான் இந்த மாதிரியான கனவுகள். அதெல்லாம் சரி, எல்லாருமே சேர்ந்து போலான்னு பிளான் பண்ணா இந்த அஸ்வினி தீர்மானமா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காளே. ஸ்வேதா, ஐ நோ நான் கிளம்பிட்டேன். We'll be there in another half an hour to 45 minutes. நம்ம GRT தானே, அதுக்கு சூட்டபிளா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். நோ வரிஸ். கண்டிப்பா நானே வந்து உன் என்கேஜ்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா நகையும் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். See you soon. Bye. சரி, அவ வரலன்னா என்ன, நாம எல்லாரும் ரமணாசிரமத்துக்கு போயிட்டு வருவோம். இதுக்காக அவளை கொஞ்சிண்டெல்லாம் இருக்க முடியாது. அவ வந்தா we will be very happy. ஆல்சோ ஹரீஷ் நம்ம எல்லாரும் சேர்ந்து ரமணாசிரம் போகணும்னு ஆசைப்படுறார். நான் அவகிட்ட பேசுறேன். அத்தை நான் சொன்னா அவ கட்டாயம் ரெஃப்யூஸ் பண்ண மாட்டா. ஜூக்லு பத்தி உனக்கு தெரியாது. அவ ஒரு முடிவு எடுத்துட்டானா யாருக்காகவும் அதை மாத்திக்க மாட்டா. யாரு சொன்னாலும் கன்வின்ஸ் ஆக மாட்டா. இது எப்படின்னா கிழக்கே உதிக்கிற சூரியனை மேற்கே உதிக்க வைக்கிற மாதிரி. இஸ் தட் பாசிபிள்? அதே மாதிரி தான் அஸ்வினியை கன்வின்ஸ் பண்றதும். இட்ஸ் ஷியர் வேஸ்ட் ஆஃப் டைம். I don't mind wasting my time. All the best. Thank you. ஏமாந்து போய் வரப்போறேன். எக்ஸ்கியூஸ் மீ அஸ்வினி, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். No, I have a personal request for you. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். But I have already expressed my inability to join you and have reasoned it out as well. So there is no point in harping about it again and again. It's not a matter of hate or aversion. ஏனோ தெரியல, ரமணாசிரமம் வரதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. எனக்கு வரதுல உடன்பாடு இல்லைன்னு சொன்ன அப்புறமும் இப்படி என்னை கம்பல் பண்ணி வர சொல்றது சரின்னு எனக்கு படல. சரி, அத்தேங்கிற உரிமையில நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? Sure, but make it brief. இன்னும் 10 நிமிஷத்துல I'll have to leave. Listen, we are leaving for Ramanashram tomorrow. உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் போறது எனக்கும் சரி ஆர்த்திக்கும் சரி உடன்பாடு இல்லை. இந்த பாரு அஸ்வினி, நம்ம லைஃப்ல எத்தனையோ விஷயங்களுக்கு எத்தனையோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம். சிலது பிடிச்சு பண்றோம், சிலது பிடிக்காம பண்றோம். உன்னோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா உடன்பாடு இல்லாம தான் பண்றோம். ஆனா அதனால மத்தவாளுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு ஏற்படும்னா நம்ம எண்ணத்தை மாத்திக்கிறதுல தப்பே இல்ல. இப்ப கூட உன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? அவளுக்காக, அவளோட சந்தோஷத்துக்காக you are willing to spend your time. இதே மாதிரி பகவான் ரமணருக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. ஸ்கந்தாசிரமத்துல பகவான் தங்கி இருந்த போது தினம் கார்த்தால எழுந்துண்டு அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பாறை மேல ஏறி நின்னுண்டு பல் தேய்ச்சுட்டு இருப்பாராம். தினம் அதே பாறை மேல நின்னுண்டு பல்ல தேய்ப்பாராம். கூடவே இருந்த குஞ்சுசாமிக்கு இத பத்தி ஒண்ணுமே புரியலையாம். இருப்பே கொள்ளாம நேரா பகவான் கிட்ட போய், தினம் இதே இடத்துல நின்னுண்டு பல் தேய்க்கிறேளே, இந்த பாறையில ஏதாவது மகிமை இருக்கா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பகவான் சிரிச்சண்டே சொன்னாராம், அதோ கீழே பாரு ஓய், என்ன பாக்கறதுக்கு அந்த வயசான அம்மா தினம் வரா. அவளுக்காக, அவ சந்தோஷத்துக்காக தான் நான் இங்க நின்னுட்டு பல் தேய்க்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். நான் இங்க வந்து நிக்கிறது ஏன் விருப்பத்துக்காக இல்ல, அவளோட விருப்பத்துக்காக அப்படின்னு சொன்னாராம். அதனால வாட்ஸ் இட் தட் யூ ஆர் ட்ரைங் டு கன்வே? அஸ்வினி, நாங்க யூஎஸ்ல இருந்து வந்திருக்கோம். எல்லாரும் சேர்ந்து ரமணாசம் போகணும்னு ஆசைப்படுறோம். That's all. Just give it a thought, no? நான் உங்க அப்பா கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன், உன்னை கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்க வைக்கிறேன்னு. ரமணி சரியா சொன்னார். It's a sheer waste of time. For the sake of Aarthi and Harish, நானும் ரமணாசிரமம் வரேன். கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்கிறது. சர்ப்ரைசிங். அட்டே உடனே பாராட்டோம். எறும்பு ஊற கல்லு தேயும் சொல்லுவா. அஸ்வினி மனசே மாத்திட்டியே. அஸ்வினி, I am very happy. Thank you so much, dear. வெயிட் அதுக்காக யாராவது என்கிட்ட வந்து இங்க வா அங்க வா
இங்க பாரு அங்க பாரு தியானம் பண்ண உட்காரு அப்படி இப்படின்லாம் கண்டிஷன்ஸ் போடக்கூடாது. Not to worry. நீ எங்க கூட வந்தாலே போதும். எல்லாம் பகவான் ரமணரோட மகிமை. ரமணாசிரமத்துக்கு வரவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சவளை எப்படி மொள்ள இழுத்துட்டார் பார்த்தேளா? அடுத்ததா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறும். ஐம் சாரி, யூ ஆர் thoroughly mistaken. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. ஸோ கற்பனைய கண்ணா பின்னான்னு வளர்த்துக்க வேண்டாம். ஐ ஹாவ் சேஞ்ச் மை டெசிஷன் only for the sake of my dear அத்தை.